இது உண்மையிலேயே இந்து சமய அறநிலையத்துறை வைக்கிற வாதம் தானா? சந்தேகமா இது வேற கம்யூனிஸ்ட், திக இவங்க தரப்புலேருந்து வைக்கிறக்கூடிய அந்த வாதங்கள் மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கலாம். ஆனா தீபத்தூண் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்ற முடியாது. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது விஷயமாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவுக்கு மேல்முறையீடாக அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பரபரப்பாக போகும் இந்த விசாரணையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அவங்க வாதங்கள் பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே இந்து சமய அறநிலையத்துறை வைக்கிற வாதம் தானா, தெரிஞ்சுதான் வைக்கிறாங்களா, இந்து சமய அறநிலையத்துறை தானா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இது வேற கம்யூனிஸ்ட்டு, திக இவங்க தரப்புலேருந்து வைக்கிறக்கூடிய அந்த வாதங்கள் மாதிரி இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் இருக்குது. என்னுடைய ஒரு பக்தனாக இது ஒரு மன வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன இவங்க வாதங்கள்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கலாம், ஆனால் தீபத்தூண் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்ற முடியாது. நீதிமன்றத்துக்கு வெளியில் கூட ஒரு தூண் இருக்குது, அதில் போய் தீபம் ஏற்றிடலாமா அப்படிங்கிறாங்க. ஐயா, இந்து சமய அறநிலையத்துறை அவர்களே, அவங்க தரப்பில் அவங்க வக்கீல் சொன்னது. ஆனால் நம்ம வக்கீலை சொல்ல முடியாது. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதான் வக்கீல் நீதிமன்றத்தில் சொல்லணும். அதனால் இந்து சமய அறநிலையத்தெல்லாம் சொல்லணும். நாங்கள் எங்கேயோ ஏற்ற சொல்லலை. மலை உச்சியில் முருகன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் என்று சும்மா சொல்ல வேண்டியதில்லை. 1920 சார்பு நீதிமன்றமும் 33 பிரிவி கவுன்சிலும் அதற்கு பின்பாக 96 தீப ஏற்ற உத்தரவு போட்டும் சமீபத்தில் கூட ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிற உத்தரவின் பிரகாரம் சமீபத்தில் கூட உத்தரவு வந்து கூட இந்த அறநிலையத்துறை சொல்ல தயங்குவது ஏன்கிறதா ஒவ்வொரு ஹிந்துவோடைய கேள்வியாக இருக்குது. எல்லா நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க, இது முழுக்க இது இந்த மலை முழுக்க தர்கா இருக்கிற அந்த சின்ன பகுதியை தவிர மிச்ச எல்லா பகுதியும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானதுன்னு. இந்த தீபத்தூண் எங்களுக்கு சொந்தமானது சார், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு தயக்கம் ஏன்னு தெரியல. இந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் இன்று நீதிமன்றத்தில் தர்கா தரப்பில் வாதிடப்பட்ட வாதம் என்ன தெரியுமா? அந்த தீபத்தூண் எங்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த தீபத்தூண் எங்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை ஒழுங்காக தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைக்காதனாலையும் இது என்னுடையதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாதனுடைய காரணமாக தர்கா தரப்பு என்னுடையது எது சொத்துன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏற்கனவே இந்த சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி 1920 அந்த 20 23 33 அதுக்கடுத்து வந்த பல்வேறு நீதிமன்றங்களில் முடிவு செய்யப்பட்டது. தர்கா முழுக்க காம்பவுண்டு பண்ணி இருக்குது, அவங்க சொத்தை அவங்க பராமரிச்சிருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு பல தீர்ப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம், தீர்க்கப்பட்ட விஷயத்துக்கு உள்ளே போக முடியாது. ஏற்கனவே சட்ட ரீதியாக தீர்த்து முடிக்கப்பட்ட வந்த விஷயங்களுக்கு முன்பாக உள்ளே போக முடியாதுங்கிற ஒரு சட்ட விதி. அதனால் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியாச்சு, முருகனுக்கு தான் சொந்தம்னு சொல்லி. ஆனால் அதை இந்து சமய அறநிலையத்துறை சொல்ல தவறுதினால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? தர்கா தரப்பு ஏன் சொத்துன்னு சொல்கிறாங்க, வக்பு வாரியம் ஏன் சொத்துங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை இதை சரியாக வாதிடாமல் இந்த இடம் என்னுடையது, நான் தீபம் ஏற்றுவேன் சார்னு சொல்லாதோடைய தயக்கத்தினால இதோடைய விஷயம் இருக்குது. அதனால் இப்போ இந்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன? இந்து சமய அறநிலையத்துறை நம்முடைய உண்டியல் பணத்தை எடுத்து நம்ம உண்டியல் பணத்தை வச்சே வழக்கறிஞர்களுக்கு காசை கொடுத்து என்னுடைய சொத்தை காப்பாற்ற தவறுகிறதா? என்னுடைய இறைவன் முருகனுடைய சொத்தை காக்க தவறுகிறதா? என்னுடைய முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்ற மறுக்கிறது. ஏற்ற மறுப்பதற்காகவே மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் போய் காசை செலவழித்து என்னுடைய பாரம்பரியத்தை பழக்க வளத்துக்கு எதிராக நிற்கிறதே. இந்த நிற்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நம்மளுக்கு தேவையா? இந்த இந்து சமய அறநிலையத்துறை நம்ம கோவிலை காக்க தார்மீக பொறுப்பு இருக்கா? நம்ம இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஆலயத்தை நிர்வகிக்க தார்மீக பொறுப்பு இருக்கா அப்படிங்கிறதான் மக்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மக்கள் பதிலளிப்பார்கள்.